வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சில உணவுகள் சாதாரணமாக தோன்றினாலும் அவற்றின் உடல் நல நன்மைகள் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதுதாங்க முந்திரி. இது உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம், ஆனா இதனுடைய நன்மைகள் எக்கச்சக்கம் ஏராளமானது. பலர் முந்திரிய வெறும் ஸ்வீட் மற்றும் பிரியாணில செய்யக்கூடிய ஒரு பொருளா மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஆனா உண்மையில முந்திரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சூப்பரான உணவுங்க. தினமும் 2 அல்லது 4 முந்திரிகள் சாப்பிடுவதன் மூலம் இதயம் முதல் மூளை வரைக்கும், எலும்பு முதல் தோல் வரைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும். பலவிதமான நோய்களுக்கு உங்களுக்கு தீர்வா இருக்கும் இந்த முந்திரி. இன்னைக்கு வீடியோல முந்திரியில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, தினமும் 2 முந்திரி சாப்பிட்டா என்ன நடக்கும், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் அளவோடு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழுமையான விஷயத்த இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போறேன், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. முந்திரியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். முந்திரியில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நல்ல கொழுப்புகள் நம்ம உடலுக்கு மிகவும் அவசியமானது. அந்த நல்ல கொழுப்புகளை கொண்டது முந்திரி. அடுத்து புரதச்சத்து அதிகமாகவே இருக்குது. மெக்னீசியம், இரும்பு சத்து, துத்தநாகம், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் இப்படின்னு எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்களை கொண்டது முந்திரி. இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு சக்திகளையும் பாதுகாப்புகளையும் வழங்கக்கூடியது. உடலுக்கு இயற்கையான சக்திகளை கொடுக்கக்கூடியது முந்திரி. பலர் காலையில எழுந்த உடனே சோர்வா உணர்கிறார்கள். இதற்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, உடல்ல பலவீனம். முந்திரியில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மற்றும் புரதம் உடலுக்கு நீண்ட நேர சக்தியை வழங்குகிறது. இதனால உடல் சோர்வு குறையும், நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய திறன் அதிகரிக்கும். இரண்டாவது நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதய நோய்கள் அதிகமாகவே பரவி வருகிறது. முந்திரியில் இருக்கக்கூடிய மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதனால இதய அடைப்பு அபாயம் குறையும், இரத்த ஓட்டம் மேம்படும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த ஒரு முந்திரி பயன்படுது. 40 வயதுக்கு பிறகு பொதுவாக எலும்புகள் சேதமடைய ஆரம்பிக்கும். அந்த கால்சியம் குறைபாட்டுனால எலும்பு தேய்மானம் ஏற்படும். இதனால மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாமே நடக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஆனா அதை சரி பண்றதுக்கு முந்திரி பயன்படுதுங்க. மூட்டு வலி, எலும்பு பலவீனம், கால்சியம் குறைபாடு இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு முந்திரி பயன்படுது. ஏன்னா முந்திரியில மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகரிக்க பயன்படுது. இதனால தான் எலும்புகள் வலிமை பெறும், மூட்டு பிரச்சனைகள் எல்லாமே குறையும். ஸோ முந்திரியை கண்டிப்பா எல்லாருமே எடுத்துக்கணும். நிறைய விளையாட்டு வீரர்கள், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்கலாம் முந்திரி எடுப்பாங்க. ஏன்னா இதனுடைய நன்மைகள் அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இனிமேல் தினமும் 2 முந்திரிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து நான்காவது நன்மை, மூளையோடைய செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் மூளைகளுக்கு மிகவும் அவசியமானவை. தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தா நினைவாற்றல் மேம்படும், கவனம் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது கவனம் அதிகரிக்கும். அந்த கான்சென்ட்ரேஷன் பவர், அதாவது படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிப்பாங்க. ஒரு முறை படித்தாவே அந்த அளவுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு ஞாபகத்திறனை அதிகப்படுத்துறதுக்கு முந்திரி பயன்படுது. அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வயதானவர்கள் அந்த நினைவாற்றல் கம்மியாகி பேச வந்த வார்த்தையை கூட மறந்துடுவாங்க, வச்ச பொருள் தெரியாம தேடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முந்திரியை கொடுக்கலாம். நல்ல ஒரு அந்த நினைவாற்றல் கிடைக்கும். மெமரி நல்லாவே ஷார்ப் ஆயிரும். அதனால ஒர்க் பண்றவங்க, படிக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு நினைவாற்றல் வேணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக முந்திரியை கொடுக்கலாம்.
பணுக்கள். அடுத்து 5வது நன்மை, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. உடம்புல இரும்பு சத்து குறைஞ்சிச்சுன்னா தலை சுற்றுதல், சோர்வு, பலவீனம் இது எல்லாமே ஏற்படும். முந்திரில இரும்பு சத்து இருக்குது. இதனால ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு முந்திரி பயன்படுது. ரத்த சோகை அபாயத்தை குறைக்கவும் செய்யும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு வந்து ரத்த சோகை வந்து ஏற்படும். ஏன்னா அவங்க உடல்ல வந்து அந்த ரத்தம் வந்து கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபின் அளவு ரொம்பவே கம்மியா இருக்கும். இதனால ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா டிசீஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கும் வரவிடாமல் பாதுகாக்கிறதுக்கும் நீங்க முந்திரியை எடுத்துக்கிட்டே வரலாம். வருமுன் காப்பும் ரொம்ப சிறந்தது இல்ல. ஸோ முந்திரியை பெண்கள் கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு. அடுத்த 6வது நன்மை, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில வந்து துத்தநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் வந்து இருக்குதுங்க. இது ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு சத்து. உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு, ஹார்மோன் சமநிலையை வந்து ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. உடலை உற்சாகமா வச்சுக்கிறதுக்கும், ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு முந்திரி வந்து பயன்படுது. அதனால ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர் அதிகப்படுத்துறதுக்கு முந்திரி வந்து பயன்படுது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, பெண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. அதே மாதிரிதான் ஆண்களுக்கு மாதிரியே பெண்களுக்கும் தாங்க ஹார்மோன்கள் அந்த மாற்றத்தை சரி பண்றதுக்கு முந்திரி வந்து பயன்படுது. ஏன்னா நிறைய பெண்களுக்கு ஹார்மோன் வந்து பேலன்ஸா இல்லாதனால என்ன பிரச்சனைனா, அந்த பிசிஓடி, தைராய்டு, அப்படி ஒபிசிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இதனால ரொம்ப பெண்கள் வந்து அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு முந்திரி வந்து பயன்படுது. அப்புறம் ரத்த சோகை, எலும்பு பலவீனம் போன்ற இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்றதுக்கும் முந்திரி வந்து பயன்படுது. ஸோ வந்து கண்டிப்பா பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முந்திரி வந்து ஒரு நல்ல உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் முந்திரி வந்து பயன்படுது. 8வது நன்மை, தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. முந்திரியில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணுதுன்னா, முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. தோலை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தோலை வந்து சேதப்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கலை வந்து எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது முந்திரி. இதனால முகச்சுருக்கங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். வரவிடாமல் பாதுகாக்கும். தோலை வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும், வயதான தோற்றத்தை வந்து தாமதப்படுத்துறதுக்கும் முந்திரி வந்து பயன்படுது. அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான். அதே மாதிரி 9வது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு வந்து முந்திரி வந்து உதவுது. முடி உதிர்தலுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு தான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க முடி கொட்டுதுன்னா அதுக்கு ஷாம்பு, எண்ணெய் அப்படிதான் காரணம் நினைக்கிறாங்க. ஒன்று வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, இன்னொன்று வந்து நம்மளுடைய குடல் சுத்தமா இல்லாதது. ஸோ இது 2 முக்கிய காரணம். அதை வந்து இந்த முந்திரி வந்து சரி பண்ணுது. ஸோ இதில் வந்து காப்பர், சிங்க், அயன் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில் இருக்கக்கூடிய ஜிங்க், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. இதனால அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாமே குறைஞ்சு உங்க உடலுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை பார்த்தோம். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த முந்திரியை சரியான முறையில் சாப்பிட்டா தானே அதனுடைய முழு ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கும். அதை எப்படி சரியான முறையில் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. ஸோ வெறும் வயிற்றுல சாப்பிட முடியாதவங்க காலை உணவுக்கு பிறகு சாப்பிடுங்க. இல்லைன்னா மாலையில் ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க. ஸோ எவ்வளவு சாப்பிட வேண்டும்னா, ஒரு நாளைக்கு மொத்தமே ஒரு டே ஃபுல்லாகவே நீங்கள் 2 முந்திரி தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய உடல் எடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா நீங்கள் கிராம் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக முந்திரி சாப்பிட்ட ஒருவருக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. ஸோ வந்து அதனால் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாதீங்க. அவங்க ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள்ளே 1 கிலோவே காலி பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு அவங்களுக்கு கிட்னியில் பிரச்சனையாயிருச்சு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எந்த ஒரு உணவை எடுத்துக்கிட்டாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். 2 முந்திரி சாப்பிடுங்க. அதுக்கு மேலே போனால் ஒரு 3, 4 அதை தாண்டி எடுக்க வேண்டாம். தொடர்ந்து எடுக்கும் பொழுது 2 போதும்.
ஸோ நான் இடைவெளி விட்டு எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 2, 3 எடுங்க. ஆனால் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்தால் தான் உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து 2, 2 எடுத்துக்கிறீங்க. அடுத்து யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னா, கடுமையான சிறுநீரக நோயாளி, அப்புறம் வந்து நட்ஸ் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க, அதிக உடல் எடையில இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. முந்திரி சாப்பிட்றதுக்கான சரியான முறை நம்ம பார்த்துடலாம். 2 முந்திரி நீங்கள் இரவில் ஊற வச்சுட்டு தண்ணியில் 2 முந்திரி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இது எளிதாக செரிமானமாகும். சத்துக்கள் வந்து உங்கள் உடல் முழுமையாக உறிஞ்சிக்கொள்ளும் இப்படி எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. நண்பர்களே, விலை உயர்ந்த சப்ளிமெண்ட், மாத்திரை, டானிக் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய காசு கொடுத்து உங்கள் உடலுக்கு பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் அதை விட விலை கம்மியான இந்த முந்திரியை வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்கள் உங்கள் உடலுக்கு வந்து சேரும். தினமும் 2 முந்திரி நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. பலவிதமான நன்மைகள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.